சவுத் கொரியா நாட்டோட பார்லிமெண்ட்ல இந்தியா மற்றும் தாய்வான் ரெண்டு நாடுகளும் நமக்கு சொந்தமான ஒரு நீர்மூழ்கி தொழில்நுட்பத்தை திருட முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பழி ஒன்றை சுமத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, இது நடந்த சுமாராக 3 வருடங்கள் இருக்கும். 2023 நடந்த இந்த விஷயத்தை பற்றி இப்போ தான் நாங்கள் அஃபிஷியலாக தகவலை தெரிவிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த சம்பவத்திலேருந்து எந்த ஒரு தொழில்நுட்பமும் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகல அப்படின்றத அவங்களோட நாட்டு பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா தாய்வான் 2 நாடுகளுக்கும் இவ்வளவு தூரம் இறங்கி போய் வேறு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு டெக்னாலஜியை திருடுற அளவுக்கு என்ன அவசியம் இருக்குது, அப்படின்னு அது பெரிய டெக்னாலஜியா, அதனால நமக்கு என்ன பயனுன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். இந்த உலகத்தோட மிகவும் அதிநவீன ஆயுதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்டதை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே அப்பன்னு ஒருத்தர் இருக்கான், அதுதான் நியூக்ளியர் சம்மரின். இந்த நியூக்ளியர் சம்மரினில் உலகத்தில் நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை வைத்திருக்கக்கூடிய நாடுகளோட கடற்படைகள் தான் மொத்த உலகத்தையுமே ஆளும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவியில் ஏகப்பட்ட நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் இருக்குது மற்றும் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ஸ் இருக்குது. அண்ட் ரஷ்ய கடற்படையில் என்னதான் யூஎஸ் அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் போர்க்கப்பல்கள் இல்லைனாலும், விமானம் தாங்கிய கப்பல்கள் இல்லைனாலும், அவங்க கிட்ட பலமான நியூக்ளியர் அட்டாக் மற்றும் நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யன்ஸை பார்த்து நேட்டோ ஆர்க்டிக் பகுதியில் பயப்படுறாங்க, இந்த ஒரு விஷயத்தினால நாங்கள் ரஷ்யன்ஸ் கூட பிரச்சனைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பற்படையை பார்த்து மட்டும்தான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நீர்மூழ்கி கப்பல்கள். 2ஆம் உலகப் போரையே இந்த நீர்மூழ்கி கப்பல்ன்றது தலைகீழாக மாற்றி இருக்கும். ஹிட்லர் மட்டும் அவங்களோட கடற்படை வீரர்கள் சொல்கிறத கேட்டிருந்தாரு அப்படின்னா, ஜெர்மன் யூபோட்ஸ் அமெரிக்க கடற்படை கப்பல்களை கட்டுறதை விட வேகமாக அந்த கப்பல்களை மூழ்கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாட்சி படையினருக்கு தேவையான யூபோட்ஸை ஹிட்லர் அவர்கள் வழங்க மறுத்துட்டார். ஏன்னா ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி அப்படின்னாலே மிகப்பெரிய பேட்டில் ஷிப்ஸ், பிஸ்மார்க், பெரிய பேட்டில் ஷிப்ஸ் அதுதான். ஸோ பெரிய பெரிய போர்க்கப்பல்களை கட்டணும், அதை விட்டுட்டு தமாத்துண்டு யூபோட்ஸுக்கெலாம் நான் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஹிட்லர் அவர்கள் யூபோட்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கல. ஆனால் ஒருவேளை அதை நம்பியிருந்தாருன்னா இந்த போரை அவங்களால தலைகளாக மாற்றிருக்க முடியும். அந்த அளவுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நீர்மூழ்கி கப்பலில் இப்போ இருக்கிறதுலே உயர் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க. கிடையாது. நியூக்ளியர் அட்டாக் சம்மரினுக்கு என்னதான் என்டியூரன்ஸ் இருந்தாலும் அதை விட ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு சம்மரின் என்ன தெரியுமா? ஏஐபி, ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன். நம்மளால் இன்னைக்கு தேதிக்கு ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரினை வெறும் 3லேருந்து 4 நாள் அதிகபட்சம் தண்ணிக்கடியில் வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டியெல்லாம் தீந்து போய் அந்த நீர்மூழ்கி கப்பல் சர்ஃபேஸுக்கு வந்து டீசல் எலக்ட்ரிக் மோட்டரை ஓட விட்டு அதற்கப்புறம் பேட்டரியை சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்குள்ளே போகும். ஆனால் இந்த குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணிக்கு மேலே அந்த மோட்டரை ஓட விடுது இல்லையா, அந்த டைமில் அந்த நீர்மூழ்கி கப்பலோட லொக்கேஷனை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இதனால தான் நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை எல்லா நாடுகளும் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நியூக்ளியர் அட்டாக் சம்மரினை கட்டுற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் பணமும் கிடையாது, அண்ட் அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ண இண்டஸ்ட்ரீஸும் கிடையாது. வெறும் சில நாடுகள், அமெரிக்கா, இந்தியா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், ரஷ்யா, இந்த மாதிரி நாடுகள் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் சம்மரின்ஸை கட்ட முடியும். அண்ட் அப்படியே நம்ம நியூக்ளியர் சம்மரினை கட்டினாலுமே அது சைலண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டீசல் எலக்ட்ரிக் சம்மரினில் கூட நீங்கள் தண்ணிக்கடியில் இருக்கிறப்ப உங்களோட எல்லா மோட்டரையும் அமர்த்திட்டு சைலண்ட்டாக இருக்க முடியும். ஆனால் நீர்மூழ்கி கப்பலில் ஒரு அணுசக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் நம்ம இஷ்டத்துக்கு அமர்த்த முடியாது. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் நியூக்ளியர் ரியாக்டர், தொடர்ந்து அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குன்றப்ப தண்ணிக்கடியில் அது சைலண்ட்டாக இருக்கணும்னு நினச்சி அதோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸையோ இல்லை அதோட ப்ரொபல்ஷன் சிஸ்டமையோ ஆஃப் பண்ண முடியாது. அது தோதுக்கு சில எக்யூப்மெண்ட் தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தொடர்ந்து ஓடுறப்ப அதிலிருந்து எழுப்பக்கூடிய ஒளின்றதை எதிரிகள் டிடெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ஆனால் அது தண்ணிக்கு மேலே அடிக்கடி வர வேண்டியதாக இருக்குது, அப்போ அது சிக்கிடுது. நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்கடியில் எந்நேரமும் இருக்குது, ஆனால் அது சைலண்ட்டாக இல்லை. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடத்த நம்மளால் பிடிக்க முடியுமா, நிரப்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஏஐபி டெக்னாலஜி. இப்போ இருக்கக்கூடிய ஏஐபி டெக்னாலஜின் மூலமாக இந்த 2லேருந்து 3 நாட்கள் ஒரு டீசல் எலக்ட்ரிக் சம்மரின் தண்ணிக்குள்ள வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை 2லேருந்து 3 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். 2 to 3 வீக்ஸ். இது போதுமான கால அவகாசம் எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு, ஆர் எதிரிகள் கண்ணிலேயே படாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு. மற்றும்
இதில் நியூக்ளியர் ரியாக்டர் இல்லைன்ற காரணத்தினால எதிரிகள் கிட்ட நெருங்குறப்ப அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கிற எல்லா மோட்டார்ஸையும் ஷட் டவுன் பண்ண முடியும். எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு வெறும் பேட்டரியிலேருந்து பவர் வருது, சில எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் வேலை செய்யுது, அவ்வளவுதான். வேறு எதுவுமே வேலை செய்ய வைக்காத மாதிரி நம்மளால் நீருக்கடியில் ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்க முடியும். அவ்வளோ சைலண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா எவனாலையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதன் காரணமாக தான் இந்த ஏஐபி தொழில்நுட்பத்தை உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் முனைப்பு காட்டி உருவாக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, நியூக்ளியர் சம்மரின்ஸை உருவாக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அண்டு உள்நாட்டில் ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கணும். ஏன்னா நியூக்ளியர் ப்ரோக்ராம் இல்லாமல் நீங்கள் வந்து நியூக்ளியர் சம்மரினை உருவாக்க முடியாது. பிற நாடுகள் நம்பி இருக்கீங்க நியூக்ளியர் எனர்ஜிக்கு அப்படின்றப்ப நீங்கள் உங்கள் நாட்டில் வந்து நியூக்ளியர் சம்மரினை உருவாக்க முடியாது. ஏகப்பட்டது தேவைப்படுது, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அது இது நிறைய சொல்லணும் பொலிட்டிக்கல் வில்லிருந்து. ஆனால் ஏஐபி தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீர்மூழ்கி கப்பலுமே சின்ன சைஸில் உருவாக்குனா போதும். நியூக்ளியர் ரியாக்டரை கொண்டு இருக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் மினிமம் 6000 டன்னுக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ தான் நியூக்ளியர் ரியாக்டரை போட்டு அதில் தேவையான ஆயுதங்களை நிரப்ப முடியும். ஆனால் டீசல் எலக்ட்ரிக் சம்மரின்றது 3000 டன்னு, 2000 டன்னு, 1500 டன்னில் தான் உருவாக்க முடியும் நம்மளால். ஸோ 1500 டன்னில் 10 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கிறதும் வெறும் 6000 டன்னில் ஒரே நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லவா? ஸோ இதுதான் ஏஐபி டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய மகிமை. உலகத்தில் இருக்கிற யார் வேணும்னாலும் கொஞ்சம் டீசெண்டான காசு இருந்தால் போதும், அவங்களால ஏஐபி தொழில்நுட்பத்தில் ஒரு நீர்மூழ்கி கப்பலை ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் நீர்மூழ்கி கப்பல்கள்லேயே அப்பென்ற அந்த நியூக்ளியர் அட்டாக் சம்மரின் அளவுக்கு டெட்லியாகவும் இந்த ஏஐபி தொழில்நுட்பத்தை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டியையும் அவங்களுக்கு கொடுக்குது. இதனால தான் இந்த ஏஐபி தொழில்நுட்பத்தை, அதுவும் மிக 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 உயர் ஏஐபி தொழில்நுட்பம். ஏன்னா ஏஐபியில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் இருக்குது, ஓப்பன் லூப் சிஸ்டம் இருக்குது. இதில் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் வழியாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சு அதிலிருந்து உருவாக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனின் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி அதன் மூலமாக அந்த நீர்மூழ்கி கப்பலை ஓட வைக்கிறதுன்றது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடில் இந்த டீசல் என்ஜின் ஓடணும்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜனை உள்ளே இழுக்கிறதுக்காண்டி தான் நீர்மூழ்கி கப்பல் தண்ணிக்கு மேலே வருது இல்லையா? அப்போது இந்த டீசல் மோட்டருக்கு தேவையான ஆக்சிஜனை ஸ்டோர்டு ஆக்சிஜன் டேங்க்லேருந்து கொடுத்து அது கூடவே ஆர்கான் கேஸையும் போட்டு, ஏன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் எந்த காம்போசிஷனில் இருக்கோ அதே காம்போசிஷனில் தான் என்ஜினுக்குள்ளே போகணும். அப்போ தான் அந்த என்ஜின் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். நீங்கள் பியூர் ஆக்சிஜன் மட்டும் அனுப்புனீங்கன்னா டீசல் மோட்டர் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போது அந்த டீசல் மோட்டரில் ஆக்சிஜனையும் ஆர்கான் கேஸையும் அனுப்பி அதன் மூலமாக தண்ணிக்கடியில் வச்சே டீசல் மோட்டரை ஓட விட்டு போதுமான பேட்டரி சார்ஜை எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் அந்த டீசல் மோட்டர்லேருந்து வெளிவரக்கூடிய புகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த புகையை மீண்டும் ஒரு ஸ்க்ரப்பருக்குள்ளே அனுப்பிச்சு ஸ்க்ரப்பரில் ஆக்சிஜன் தனியாக ஆர்கான் தனியாக பிரித்து இந்த ரெண்டையும் மறுபடியும் என்ஜினுக்குள்ளே அனுப்புறது. இது ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். இது ரெண்டையும் மறுபடியும் என்ஜினுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்ட் ஃபியூம் எல்லாத்தையுமே தண்ணியில் கலந்து கடலுக்கு அடியில் அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மெத்தடுன்றதும் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மெத்தடில் டீசல் மோட்டர் வந்து ரன் ஆகுது இல்லையா? ரன் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து சத்தம் அதிகமாக வரும். இதன் மூலமாக எதிரி டிடெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபியூயல் செல் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சத்தமே வராது. ஏன்னா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ன்றப்ப அதன் மூலமாக நீங்கள் இன்னுமே சைலண்ட்டாக உங்களோட நீர்மூழ்கி கப்பல்களை இயக்க முடியும். அப்போ இருக்கையில் உயர் தொழில்நுட்பன்றது ஃபியூயல் செல் தொழில்நுட்பம் தான். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு இடத்துல ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏஐபியில். நம்மளும் அதில் ஒரு இடத்துல இருக்கோம். ஸோ சீனர்களை நம்ம கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட மிகப்பெரிய நேவியை இந்த மாதிரி சிறிய லெவலில் இருக்கக்கூடிய ஏஐபி பவர்டு நியூக்ளியர் சம்மரின்ஸால் வேட்டையாட முடியும். மலாக்கன் ஸ்ட்ரைட்டில் வச்சு அவங்கள அடிக்கிற அடியில் ஒரு வார்ஷிப்பு கூட ஸ்ரீலங்கா பக்கத்தில் கூட வர முடியாது, அவங்களால எடுத்துகிட்டு கூட வர முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜை கொடுக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை தான் சவுத் கொரியன் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டே இருந்து நம்ம திருட முயற்சி பண்ணியிருக்கோம்னு சொல்லி பழி சுமத்துறாங்க. அண்ட் எப்படி அதை திருட முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். சவுத் கொரியாவில் எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ் தான். சாம்சங் இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் தான் அந்த நாட்டையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சும்மா பேருக்குன்னு ஒரு டெமோக்ரஸி. ஆனால் 4 கம்பெனி இருக்குது. 4 கம்பெனி தான் அந்த நாட்டையே ஆள்றது. இந்த 4 கம்பெனி மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட தான் ஏஐபி ப்ரொபல்ஷன் டெக்னாலஜியோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவிலனா நமக்கு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது, அதுதான் டிஆர்டிஓ. இந்த டிஆர்டிஓ கிட்ட தான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கும் மிசைல்ஸுக்கானது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி, பிரம்மோஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது டிஆர்டிஓ கிட்ட தான் இருக்கும். பிரம்மோஸ் சொல்ல முடியாது, பிரம்மோஸ் ஏர்ஸ்பேஸ் கிட்ட இருக்குது. பட் இந்தியாவில் உருவாக்குற மிசைல்ஸுக்கு ஐபி வந்து டிஆர்டிஓ கிட்ட தான் இருக்கும். அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. ஆனால் சவுத் கொரியாவில்
ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கிட்ட தான் இந்த மாதிரி முக்கியமான ஐபிஎஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறோம்னா, இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து பொதுவாக காசு கொடுத்தாங்க அப்படின்னா கேள்வி கேட்காம பொருளை கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணி ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் டெக்னாலஜிக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸ், அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த ஏஐபியோட மாடியூல்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே ஒரு விலை பேசி எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு அப்ரோச் எடுத்திருக்கோம். இதில் இந்தியாவில் இருந்து முக்கியமான அஃபீஷியல்ஸ்லாம் போயிருக்காங்கன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அஃபீஷியல், அவங்க ராணுவத்தை சேர்ந்தவங்களா இல்லை டிஆர்டிஓவில் இருக்கிற விஞ்ஞானிகளா அப்படின்றத பற்றி அவங்க சொல்லலாம். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஆட்கள் எல்லாமே இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ், தனியார் கம்பெனிஸை அப்ரோச் பண்ணி அந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஃபோட்டோகிராஃப்ஸையோ இல்லை அதாவது இல்லீகலாக உள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதையோ அண்ட் சில தொழில்நுட்பங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனியிலேருந்து போன ரிட்டையர் ஆன சில ஆட்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிற மாதிரியோ அல்லது அந்த கம்பெனிக்கிட்டேருந்து டைரெக்டாகவே சில உபகரணங்களை, ஏஐபிக்கு தேவையான சில உபகரணங்களை வாங்குற மாதிரியோ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது சவுத் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட தெரிஞ்சு நாங்கள் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த ஏஐபி டெக்னாலஜின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம நாட்டுக்கு, அதனால் வெளியே யார் வந்தாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனிஸ் கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் மிக 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 அதிக வேகத்தில் நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்களை சேகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குன்றது நல்லா தெரியுது. அதற்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனி கூட டைப் வச்சுக்கலாம், நம்ம ஒரு கம்பெனி கூட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் போட்டுக்கலாம், இல்லை அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கலாம், அல்லது இந்த மாதிரி அந்த கண்ட்ரியை அப்ரோச் பண்ணி இல்லீகலாக கூட நமக்கு தேவையான தொழில்நுட்பங்களையோ இல்லை அந்த உபகரணங்களை பற்றியோ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு நம்ம தான், யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற போகிறதில்ல. நாளைக்கு அமெரிக்காவும் நம்ம பக்கத்தில் நிற்க போகிறதில்ல, சவுத் கொரியாவும் நிற்க போகிறதில்ல, ரஷ்யன்ஸ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவங்களாலையும் நிற்க முடியாது. நமக்கு நாம தான்றப்ப நம்ம எந்த எல்லைக்கும் வேணாலும் போகலாம், இந்த டெக்னாலஜி நமக்கு கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த காணொலியில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.